ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டியாகாமல் ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டான வெண்பொங்கல் செய்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாமே உள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போது தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த பாசிப்பருப்பை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கலாம். பாசிப்பருப்புலேருந்து நல்ல வாசனை வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். பர்ஃபெக்டான வெண்பொங்கலுக்கு அரிசி பருப்போட அளவு ரொம்பவே முக்கியம். 1 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவு பருப்பு தான் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் கட்டியாகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வகை பச்சரிசி பிடிக்குமோ அதே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இந்த அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா சூடாகிற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்திங்கன்னா போதும். இது ரெண்டையுமே நம்ம இப்படி வறுத்துட்டு செய்யும்போது அந்த பொங்கல் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசியும் பருப்பும் நல்லா சூடாக இருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி பருப்பை கழுவுனதுக்கப்புறமா நம்ம மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு அரிசி 1/2 கப் அளவு பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, மொத்தமாக 1/2 கப் அளவு எடுத்துருக்கோம். அதுக்கு 5/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அரிசியும் 1/2 கப் பருப்பும் எடுத்தீங்களோ அதே கப்பில் 5/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். பர்ஃபெக்டான பொங்கலுக்கு தண்ணியோட அளவு ரொம்ப கரெக்டாக வைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு பொங்கல் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நான் 5/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட நமக்கு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளை 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெருங்காய தண்ணியில் பாதி அளவு மட்டும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெருங்காய தண்ணி சேர்க்கும்போது நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும். பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க, பாதியை தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி பருப்பு வேக வைக்கும் போதே நெய் சேர்த்தோன்னா நம்மளுக்கு பொங்கல் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்தது எல்லாமே போதும். இதை நல்லா மூடிட்டு ப்ரெஷர் குக்கரில் விசில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 5 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பொங்கல் நல்லா ரெடி ஆகிருக்கு. அடி பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாம். இந்த பொங்கலுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியண்ட்னே சொல்லலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப நேரம் சாஃப்டாகவே இருக்கும். ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சி தான் சேர்த்து தாளிச்சுக்கணும். அப்போ இந்த தாளிப்பை நம்ம சேர்க்கும்போது பொங்கல் ரொம்பவே வாசனையாக இருக்கும்.
ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 10 முந்திரி பருப்பை 2 உடச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரியும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரியும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிச்சம் வச்சுருந்த அந்த பெருங்காய தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த தாளிப்பை எடுத்துகிட்டு போய் பொங்கலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த தாளிப்பு இந்த பொங்கலில் சேர்க்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்ததுக்கப்புறமா இந்த பொங்கல் மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரோட மூடியை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பரிமாறினீங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நான் எடுக்கிறேன். பொங்கல் வந்து நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு திரும்ப போட்டிங்கன்னா அப்படியே விழுகணும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே ஹோட்டலில் கிடைக்கிற அதே வெண்பொங்கல் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.